அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை வெளியேற்றுறது தான் பாஜகவினுடைய பெரிய அஜெண்டா அப்படிங்கிறாங்க. ஒரு பீரியடில் இங்கே 30,000க்கு மேற்பட்ட பழங்குடிகள் இருந்தாங்க. இப்போ வெறுமனே 300 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 300 பேரும் மக்களோட தொடர்புலேயே இல்லாதவங்க. அதுதான் நார்த் சென்டினல் அப்படிங்கிற அந்த ஐலாண்டு. இந்த ஐலாண்டுக்குள்ளே தான் அந்த மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்குள்ளே தான் மறைஞ்சு வாழ்கிறாங்க அந்த 300 பேரும். மக்களை அவங்க டைரெக்டாக இது வரைக்கும் வருவாங்க, அவங்க கூட எந்த விதமான ஒட்டுறவும் இருக்காது. படிப்பறிவு இல்லாதவங்க தான், காட்டுவாசிகளாக இருக்காங்க, இன்னமும் அம்புகள் வச்சு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த நார்த் சென்டினல் அப்படிங்கிற ஐலாண்டுக்குள்ளே இருக்காங்க. முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மக்களை அழிக்கிறது மட்டும்தான் பாஜகவினுடைய அஜெண்டா அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சுமத்துறாரு. இங்கே ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, இது ரொம்ப அழகானது. இதுக்கு பின்னாடி தான் அந்த சென்டினல் தீவு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. அதுவும் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் 910 ஸ்கொயர் மீட்டர் அந்த அளவிற்கான ஏரியாவை வளைச்சி போடுறதுக்கு பாஜக அரசு திட்டம் போடுறாங்கங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இப்படித்தான் அந்த ஃப்யூச்சரில் அந்த துறைமுகம் அமையப்போகுது அப்படிங்கிறாங்க.